எப்போதுமே ஒரு அதிகாரம் அதை வச்சு மட்டும்தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நாடோ ஒரு மனுஷனோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த அதிகாரம் மக்கள் மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த அதிகாரத்துக்கு எதிராக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புரட்சி தான் டாலரைசேஷன். இந்த டாலரைசேஷன் அப்படின்னு சொல்றதுல இந்தியாவினுடைய பங்கு அளப்பரியது. சொல்லப்போனால் இந்தியா தான் முதன்மையாக இருந்து இந்த டாலரைசேஷன் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க, வித் சீனா கூட சேர்ந்து. அப்படின்னா இந்த டாலரைசேஷன் அப்படின்னு சொல்றத அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாங்களா? டாலரைசேஷன் அப்படிங்கிறதுல ஒரு புள்ளியை நம்ம புரிஞ்சுக்கணுமே. எப்போதிருந்து இந்த டாலரை உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகள் பயன்படுத்த தொடங்கினாங்க? அது என்ன பிரிக்ஸ் பிளஸ் ஆகும்னு சொன்னிய விக்கி, அதுக்கான நடவடிக்கை ஏதாவது நடந்திருக்கா? ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் டாலரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமே? உண்மையா? பல கேள்விகள். ரொம்ப முக்கியமான நம்முடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இரண்டாவது உலகப்போர் வருது. இரண்டாவது உலகப்போரில் நிறைய நாடுகளுக்கு கடன் கொடுக்குறாங்க அமெரிக்கா. நான் யுத்தத்தில் பங்கு பெறவில்லை, உனக்கு தேவையான கடன் தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரி நாட்டுக்கும் கொடுப்பாங்க, நட்பு நாடுக்கும் கொடுப்பாங்க. இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கடன் கொடுத்த பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே இரண்டாவது உலகப்போரில் என்னால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்லி மறுபடியும் யுத்த காலத்தில் வந்து எல்லா நாடுகளுக்கும் நான் தாண்டா வல்லரசு, பொதுவான அமைப்பை ஏற்படுத்துவோம், ஐநா சபையிலேருந்து எல்லா சபையும் ஏற்படுத்துவோம், எல்லாத்துக்கும் தலைவன் நான் தான், நீ இப்போ எனக்கு கடன் தர வேண்டியதாக இருக்குது, அந்த கடனுக்கு பதிலாக என்னுடைய டாலர் உனக்கு தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பித்தா, நம்ம ட்ரேட் எல்லாத்தையுமே டாலரில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும். ஒரு கட்டத்துக்கு மேலே மேற்குலக நாடுகள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லாமே டாலர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, இல்லாட்டி பயன்படுத்த சொல்கிறாங்க அமெரிக்கா. இப்படி டாலர் அப்படிங்கிறது உலகெங்கிலும் ஒரு ரிசர்வ் கரன்சியாக மாறுது. இந்த டாலரை இன்னைக்கு யாராலையுமே வெளியில் தள்ளிவிட முடியாத நிலைமையில நம்மலாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இப்படின்னு சொல்ற 5 நாடுகள், மிக முக்கியமான 5 நாடுகள். இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகை எடுத்து பார்த்தோம்னா 40% இந்த 5 நாடுகளுக்குள்ள தான் இருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் ஜிடிபி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த 5 நாடுகள் இன்னும் ஒரு 5 வருடங்களுக்குள்ள கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையும் இருந்து வருகிறது. முக்கியமா இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக 200 நாடுகள் இருக்குன்னா இந்த நாடுகளில் சீனா ஒரு 30% இன்கம் அப்படிங்கிறதும் 13-18% இன்கம் இந்தியாவும் உலக அளவில் ட்ரேடில் கொடுக்க போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவினுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. மீதம் இருக்கும் நாடுகளில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறதும் வரும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சியை யாராலுமே நெருங்க முடியாது அப்படிங்கிறத IMF ஆணித்தனமாக நம்புகிறாங்க. இது எல்லாமே பிரிக்ஸ் அப்படிங்கிறது வளர்வதற்கு ஒரு காரணமாக மாறிடுச்சு. பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பு வர்ற ஆகஸ்ட் 21-22 சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடக்க விடாமல் இருப்பதற்காக புட்டின் அவர்களுக்கு எதிராக பலவிதமான வழக்குகள் தொடரப்பட்டாலும் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, பிரிக்ஸ் மாநாடு இங்கே தான் நடக்கும். ஏன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சு இருந்துச்சு, வேணும்னா பிரிக்ஸ் மாநாட்டை நம்ம சீனாவில் வச்சு நடத்திடுவோமா, நமக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா எதிராக ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சவுத் ஆப்பிரிக்கா இல்லை ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே பேச தொடங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பேச தொடங்கலை, கர்ஜிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கென்யாவினுடைய பிரசிடென்ட் ஒருத்தர் சொல்றாரு, கென்யாவும் ஜிபூட்டி அப்படிங்கிற ஒரு நாடும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ட்ரேடு பண்றோம், ஆனால் ட்ரேடு பண்ணும்போது டாலரை கொடுக்குறோம். ஜிபூட்டிக்கும் கென்யாவுக்கும் டாலர் எப்படிடா வந்துச்சு? டாலருக்கும் நமக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நாம ஏன்டா டாலரை நம்பி இருக்கணும்? நாம ஏன்டா நம்ம கரன்சியை டாலர் கூட கம்பேர் பண்ணணும்? நமக்கான கரன்சி உருவாக்குவோம், நமக்கான வழியை உருவாக்குவோம், இல்லை நம்ம கரன்சியை மதிக்கக்கூடிய நாடுகள் கூட நம்ம ஒன்றிணைவோம், இதுதான் புரட்சி அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னா அது கூஸ் பம்பா இருக்காது, அவரே சொல்றாரு, கேட்டுக்கோங்க. Or traders from Kenya selling to Djibouti have to look for US dollars. How is US dollars part of the trade between Djibouti and Kenya? Why?
டி-டாலரைசேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த ஒரு தாரக மந்திரம் கிடையாது. பல வருடங்களா பலவிதமான கோபம். நான் சொன்னேன்ல, ஒரு அதிகாரம் மிகப்பெரிய அளவில் நம்மளை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்துக்கு எதிராக ஒவ்வொரு மனுஷனும் கோவப்படுவான், ஒவ்வொரு நாடும் கோவப்படும். அப்படித்தான் இந்த டி-டாலரைசேஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. இதுல பிரிக்ஸினுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல்னு சொன்னோம்ல. 2023 குளோபல் ஒபிஷியல் ரிசர்வ் கரன்சியா நம்ம பார்த்தா அதுல 58% டாலரா இருக்கு. ஆனா அதே டாலர் 2001 73% இருந்துச்சு. 73% இருந்த டாலர் இப்போது 58% தான் இருக்கு. அப்ப மீதம் இருக்கும் ட்ரேட் எல்லாம் எந்த கரன்சில நடக்குது? ரூபா, ரூபில், யுவான், ரூபில் இப்படின்னு சொல்ற அந்தந்த நாட்டு கரன்சியுடன் நடக்கிறது. இந்தியா, ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. இந்தியா ரூபா ரூபில நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யுவான்ல தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இந்தியாவை நெருக்கடி செய்தது. ஆனா இந்தியா சொன்னாங்க கிடையாது, அப்படின்னா கச்சா எண்ணெய் நம்ம வேற நாடுகிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், எனக்கு தேவை கச்சா எண்ணெய், அதுவும் என்னுடைய கரன்சியில் அப்படிங்கிறத ஆணித்தனமா நின்று சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியா, சீனா, ரஷ்யா இவங்க எல்லாமே ரூபா ரூபில் யுவான் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு இருக்கும்போது எகிப்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எங்க ட்ரேடை நாங்க டாலர்ல செய்ய போறது கிடையாது. எங்க ட்ரேடை பிரிக்ஸ் நாடுகள் கூட நாங்கள் சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அவங்க நாட்டு கரன்சியாக தான் செய்ய போகிறோம். அதாவது இந்தியா கூட நாங்கள் ட்ரேட் பண்ணால் ரூபாய் வழியாகவும், சீனா கூட ட்ரேட் பண்ணால் யுவான் வழியாகவும் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியில் விட்டுருக்காங்க. ஈரான் சொல்லிட்டாங்க நாங்களும் பிரிக்ஸ் நாடுகள் கூட சேரும்போது பிரிக்ஸ் கரன்சியை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. சார் நில்லுங்க. பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது தான் உலகத்தில் ஜனத்தொகை 50%, ட்ரேடில் 40% 45%. அப்படின்னா 50% டி-டாலரைசேஷன் நடக்க போகுதா? இன்னும் 5 வருடத்துல அது 42 மாறிடுமா? இன்னும் 10 வருடங்கள்ல 34? என்ன சார், அப்போ ஒரு 20 வருடங்கள்ல முடிஞ்சு. இன்னும் 10 15 20 வருடங்களுக்குள் டி-டாலரைசேஷன் அப்படிங்கிறது முழுவதுமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டி-டாலரைசேஷன் அப்படிங்கிறதுல எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய நெகட்டிவும் இருக்கு. எந்த மாதிரியான நெகட்டிவ்? 5 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சி யூஸ் பண்ண போறோம், 5 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 5 நாடுகள் உருவாக்கக்கூடிய இல்லாட்டி இந்த 5 நாடுகள் உபயோகப்படுத்தக்கூடிய கரன்சியை வேறு 5 நாடுகள் கூட நம்ம பயன்படுத்தும் போது பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பதற்காகத்தான் பிரிக்ஸ் நாடுகளை பிரிக்ஸ் பிளஸா மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவு நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. 2012 வருடம் இந்தியா பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒரு சின்ன ஐடியாவை சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் தொடங்கினா என்ன? ஐடியா நல்லா இருக்கு ஜி, பேசாம நம்ம தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். 2014 அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறது. 2015-16 பேங்க் ரெடி ஆயிருச்சு. அந்த பேங்குக்கு என்ன பெயர் போடணும்? பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க். பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்ற இந்த பேங்க் வளரும் நாடுகளுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பேங்கினுடைய பெயரை மாற்றலாம். ஏன்னா பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஏதோ பிரிக்ஸ் நாடுகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பேங்கா இருக்கு, பேசாம நியூ டெவலப்மெண்ட் பேங்கா மாத்திருவோமே. மாத்தியாச்சு, NDM. நல்லா இருக்குல்ல? இந்த NDM கூட நாங்களும் சேருறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லைன் கட்டி நிற்கிறாங்க. ஹோண்டுரஸ் முதல் அனைத்து நாடுகளும் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல எங்களையும் சேர்த்துக்கோங்கப்பா, ஒரு சின்னதா சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஐநா சபை இருக்குல்ல, ஐநா சபையில் ஒரு அப்சர்வரா இடம்பெற்று விட்டது. அப்சர்வரா இடம்பெறுவது அப்படின்னா நார்மலா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றதுல சில விஷயங்கள் இருக்கு. நாம 5 நாடுகளுக்காக மட்டும் இதை தொடங்கல, வளரும் நாடுகள் யார் வேணாலும் நம்மகிட்ட வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இதுல முடிவுகள் எப்படி எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இந்த முடிவுகள் ஷேர் ஹோல்டிங், அதாவது யார் யார் எவ்வளோ பெரிய ஷேர் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த பேங்கினுடைய முடிவுகள் எடுக்கப்படும். இப்போதைக்கு 5 நாடுகளும் சம பங்காக அவங்களுடைய ஷேரை வச்சிருக்காங்க. ஆனால் இனி ஒரு நாடு வரும்போது, புதுசாக ஒரு நாடை உள்ளக்க கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா இந்த ஷேர் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷேரில் 55% ஷேர் எப்போதுமே இந்த 5 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 5 நாடுகள் தான் வச்சிருப்பாங்க. மீதம் இருக்கும் 45 ஷேரை வேணா எத்தனை நாடுகளுக்கு வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இப்போது புதிதாக போடப்பட்டிருக்கும் சட்டம். சரிப்பா, இந்த டி-டாலரைசேஷன் பிரிக்ஸ் பிளஸ் வந்ததோடு மட்டும் வந்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சி,
கிரிப்டோ கரன்சி பெரிய அளவில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அதுவும் டாலரைசேஷனுடைய அடுத்த கட்டமாக இருக்கலாம். டாலர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் குளோபல் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்கப்படுது. இந்த டாலர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் குளோபல் ரிசர்வ் அப்படின்னு சொல்றதுல கடந்த வருடம் 10 மடங்கு குறைவு அப்படிங்கிறது வந்திருக்கு, கடந்த 20 ஆண்டுகளை விட. நல்லா பாருங்க, 20 ஆண்டுகளை விட. ஸோ அவ்வளவு குயிக்கா இங்க டாலரைசேஷனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய உண்மை. சவுதி அரேபியா 48 வருடங்கள் அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருந்த சவுதி அரேபியா சொல்றாங்க, நாங்க பிரிக்ஸ் கூட போக போறோம், நாங்க பிரிக்ஸ் பிளஸ் கூட என்டர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கலங்க. மேக்ரோன் அவர்கள் நேத்திலிருந்து மேற்குலக நாடுகள் சும்மா தெரித்து ஓடிட்டு இருக்காங்க. என்ன மேக்ரோன் அவர்கள், பிரான்ஸ் நீ பிரிக்ஸ் கூட சேர போறியா, பிரிக்ஸ் மாநாட்டில் உனக்கு ஒரு இன்விடேஷன் வேணும்னு கேட்டிருக்கியாமே, உண்மையா அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்களை கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? எப்பா நீ பாட்டுக்கு பொருளாதார தடை போட்டுக்கிட்டே இருக்க, எங்கள் நாட்டில் பலவிதமான பிரச்சனைகள் வருது, எங்களுக்கு அமைதியாக ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னா அது பிரிக்ஸ் கூடயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள். மேக்ரோன் அவர்கள் பிரிக்ஸ்குள்ளே வந்துட்டார்னா மேற்குலக நாடுகளுடைய பார்வை பிரிக்ஸ் பக்கமும் உயர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்கு இருக்குது? அமெரிக்காவுக்கு இருக்குது. என்னையா அப்படி பயங்காட்டுற அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதை ரொம்ப பெரிய அளவில் நம்ம இது செய்தியை வேணால் கேட்குறதுக்கு என்னடா செய்தி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே அது கிடையாது. பிரிக்ஸ் காமனாக ஒரு கரன்சி உருவாக்கி அதை ரிசர்வ் கரன்சியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளும் இந்த 5 நாடுகளை நம்பி தான் இருந்தாகணும். பிரேசில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரேசிலை நம்பி இந்த மேற்குலக நாடுகள் இருப்பாங்க, இந்தியாவை நம்பி இருக்கணும், சீனாவை நம்பி இருக்கணும், சவுத் ஆப்பிரிக்காவை நம்பி இருக்கணும், ரஷ்யாவை நம்பி இருக்கணும். ஸோ ரஷ்யா, இந்தியா, சீனா அப்படின்னு சொல்கிற இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக உருவாகி வருகிறது. ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க, சார் நான் என்னை அந்த NDB பேங்குக்குள்ளே ஒரு ஆளாக சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கேட்டுட்டு இருக்காங்க சார், சிங்கப்பூர், மலேசியா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 19 நாடுகள் புதுசாக நம்ம பிரிக்ஸ்குள்ளே இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அது அல்ஜீரியாவாக இருக்கட்டும், அர்ஜென்டினா, பஹ்ரைன், பங்களாதேஷ், பெலரஸ், எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், கசக்ஸ்தான், மெக்சிகோ, நிகார்குவா, நைஜீரியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, செனகல், சுடான், சிரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், தாய்லாந்து, துனிஷியா, துருக்கி, உருகுவே, வெனிசுலா, ஜிம்பாப்வே. செமையா இருக்குல்ல? எங்க இவ்வளோ நாடுகள் நம்ம கூட வந்து சேரும்போது என்ன நம்மளால சாதிக்க முடியாமல் போகலாம்? ஸோ பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் சூடு பிடிக்கனா ரொம்ப கிராண்டாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் 21, 22 இந்த பிரிக்ஸ் கூட பிரிக்ஸ் ப்ளஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தடுப்பதற்கு மேற்குலக நாடுகள் பலவாறு ட்ரை பண்ண போகிறாங்க. அதிலிருந்து இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் எப்படி தப்பிக்க போகின்றன? பிரிக்ஸில் ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களை பங்கு பெறாமல் இருக்க வைப்பதற்கு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யப்பட போகிறார்கள்? இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமான ஒரு பதிவாக இதை நம்ம பார்த்துருக்கோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகள் நாம யூஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி மல்டி போலார் ஒரு நெட்வொர்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறது பிரிக்ஸினுடைய தீர்மானம். ஒரே ஒரு நாடு யூனிபோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு சொல்கிறது மட்டும்தான் நீங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வேண்டாம். நம்ம நியூ வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கலாம். நியூ வேர்ல்டு ஆர்டரினுடைய அரசனாக பிரிக்ஸ் இருக்க போகுது. அதனுடைய தளபதிகளாக 5 நாடுகள் இருப்பாங்க. எப்படி இருக்குது இந்த சம்பவம்? நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். அப்படி நடந்தால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.